அரங்கு மேலூரில் 37 அடி ஆஞ்சநேய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா நடைபெற உள்ளது. நாள் 25/3/2026 புதன்கிழமை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தங்க நகைகளை கொண்டு சென்ற வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், வணக்கம். விருதாச்சலத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க நகைகளை கொண்டு சென்ற வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இவற்றை விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழகத்துல தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில அதற்கான தீவிர நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம், தேர்தல் அதிகாரியும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி 50,000 ரூபாய்க்கு மேலாக யார் கொண்டு சென்றாலும் அவர்கள் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாவிட்டால் அதனை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல கடலூர்ல 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இந்தபடி ஒவ்வொரு அதிகாரிகள் வட்டாட்சியரோட தலைமையில தொடர்ந்து அதற்கான தேர்தல் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலம்ல இன்று புறவழி சாலை பகுதியில தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அங்கு சந்தேகத்திற்கு வகையில ஒரு வாகனம் ஒன்று வந்தது. அந்த வாகனத்தை சோதனை செய்த போது அதில் ரூபாய் 7 கோடி மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து அந்த வாகனத்தில் வந்தவரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லை என தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அந்த பிடிப்பட்ட அந்த நகை 7 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் அனைத்துமே தற்போது வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்க கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. மேலும் இதற்கான முதற்கட்ட விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. மேலும் அதற்கான ஆவணங்கள் இல்லை என்றால் அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அதற்கான உரிய ஆவணங்கள் காண்பித்தால் அதனை உரிய முறையில் ஆய்வு செய்து அதற்கு திரும்ப ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததன் அடிப்படையில் தற்போது கடலூர் மாவட்டத்தில் 7 கோடி மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் வெளிநாட்டு ரூபாய்கள் பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு புறம் இருக்கும். அதே போல 12 லட்சம் ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல தேர்தல் பறக்கும் படையினால் உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணம் நகைகள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை. தற்போது விருதாச்சலம்ல 7 கோடி மதிப்பிலான இந்த தங்க நகை பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மோகன், விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.